அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ரேண்டம் ப்ராப்ளம் சால்விங் செக்ஷன் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பிக்கு வந்து வேறு லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய மேக்ஸிமம் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணி கொடுக்க போகிறேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், நிறைய கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதே போல் காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டு வரேன். ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த 2500 ப்ராப்ளம் புக்லெட் வந்து புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த புக்லெட் பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் வெட்னஸ்டேக்குள்ளே உங்கள் கைக்கு பார்சல் வந்துடும். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 1500 ப்ராப்ளம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஒரு சிலது ஹெவி ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு 1.5 days தேவைப்படுது. ஸோ பக்காவாக முடிச்சுட்டு அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ரிசீவாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேறு லெவலாக இருக்கும். ஸோ எப்பட்றா அது முடியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்கள் மனசில் எப்படி திரும்ப தோணும், எப்பட்றா அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு கண்டென்ட்டை கொடுத்துருப்பேன். ஸோ செம்மையாக இருக்கும். நீங்கள் என்னென்னா அந்த புத்தகத்தை ரிசீவ் பண்ணும்போது புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அதில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்குன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் கவனிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அது வந்து எப்படின்னா சப்ஜெக்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் அது சப்போர்ட்டாக இருக்கும். சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாமல் காலேஜ் டேப் யாரும் எழுத வர மாட்டாங்க. ஸோ அப்படி எழுத வரவங்களுக்கு அது எப்படி இருக்கணும்னா ஒரு நீங்கள் வந்து அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சு சால்வ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ டைரெக்டாகவும் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட மாட்டேன், கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் இருக்கும். பட் கான்செப்ட்டு கிளியராக இருக்கும். நீங்கள் அந்த புத்தகன்றது உங்களுக்கு வந்து ஒரு கைடு மாதிரி. ஸோ உங்களை வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ அப்படி தான் அந்த புத்தகத்தை ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அந்த புத்தகம் வெட்னஸ்டே வந்து உங்கள் கைக்கு பார்சல் வர மாதிரி எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த பார்சலை சீக்கிரம் உங்கள் கைக்கு கொண்டு வர்றதுக்கு யார் யாரெல்லாம் புக் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய ஒர்க்கை போட்டுட்ருக்கேன். ஓகே, ஃபைன். இப்போது இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சரியான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிற ஐடியாஸ் மட்டும் கவனிங்கண்ணா. இந்த ப்ராப்ளம் சிஎஸ்ஆரில் கேட்டது பார்ட் சி ப்ராப்ளம். ஸோ சொலையாக எப்படி மார்க் வாங்கலாம், இது போல் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் நடத்த பார்த்துருவோம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் மேக்ஸிமம் ஐடியல் ஆஃப் ஜெட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஜெட் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒரு பாலினாமியல் ரிங்கு. ஓகே, அதில் வந்து எது வந்து மேக்ஸிமம் ஐடியல்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் எது வந்து மேக்ஸிமம் ஐடியலாக இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஐடியல் ஜென்ரேட் பை 2, 1 + x². ஸோ ஐடியல் இது எப்படி இருக்குன்னா 2, 1 + x². ஸோ இது வந்து ஒரு ஐடியலாக இருக்குது இன் இசட் ஆஃப் எக்ஸில். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து மேக்ஸிமலாக இருக்குமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதே போல் இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு மேக்ஸிமல் ஐடியலான்னு சொல்லி கேட்குறாங்க. சேம் இதே நோட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் பாருங்களேன். 2, ஐடியல் ஜென்ரேட் பை 1 + x + x². இது வந்து மேக்ஸிமல் இன் இசட் ஆஃப் எக்ஸான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமல் ஐடியல்னா என்னன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு ரிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியல்ஸ் கிடைக்குது அப்படின்னா இது வந்து மேக்ஸிமல் ஐடியலாக இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு ஐடியலையும் அதை கண்டெயின் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா n வந்து இங்கே மேக்ஸிமல் ஐடியல் கிடையாது, m தான் மேக்ஸிமல். ஸோ ஆருக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக அது ஒரு இன்டெக்ரல் டொமைன். ஸோ அந்த இன்டெக்ரல் டொமைனுக்கு வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமல் ஐடியல் பேசுகிறீங்க அப்படின்னா ஆர் வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைனாக இருக்குது. ஸோ இசட் ஆஃப் எக்ஸ் வந்து இன்டெக்ரல் டொமைனா ஆமாம், ஏன்னா இசட் இஸ் இன்டெக்ரல் டொமைன்றதால இசட் ஆஃப் எக்ஸ் வந்து இன்டெக்ரல் டொமைன். இது போல் நிறைய ரிலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக சொல்லிக்கிட்டு வரும். ஸோ கவனிங்க, இன்னும் ஒரு ஃபுல் செஷன் கிளாஸ்லாம் என்னுடைய அடுத்தடுத்த கிளாஸஸ்லாம் வேறு லெவலாக கொண்டு வர போகிறேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு சிஎஸ்ஆரை வந்து ஒரு சாதாரண விஷயமாக பார்க்க போகிறோம். ஓகே, சிஎஸ்ஆர்ன்றது ஒரு ஹைப் ஏற்றி வச்சுருப்பாங்க இல்லையா, அட்டா சிஎஸ்ஐஆர் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சும்மா அப்படியே சாதாரணமாக முடிப்போம். இப்போ நானே ஒரு திட்ட நான் ஜேஆர்எஃப் பாஸ் பண்ணியிருக்கேன், சிஎஸ்ஆர் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐயோ ஜேஆர்எஃபே வாங்கிட்டாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய ஐடியா. ஸோ ஒரு விஷயத்தை ஹைப் ஏற்றினா அந்த ஹைப்பை நான் உடைப்பேன். ஸோ அதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. ஸோ அதை வந்து சாதாரணமாக பண்ணுறோம். ஓகே, அது எனர்ஜி ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்றதை ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நிறையா கற்றுக்குங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள், உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ ஒவ்வொரு டேவும் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வராத மேக்ஸும் வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு அப்டேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம சப்ஜெக்டில் நம்ம என்ன படித்தோம், மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கோம், மாஸ்டர் லெவல் டிகிரி முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதில் நம்ம சப்ஜெக்டை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோன்றதை நம்மளை யூட்டிலைஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம அதை ஒவ்வொரு டேவும் அதுக்குள்ளே இருக்கிறோமா. நம்ம மெயின் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, எம்எஸ்சி முடித்தோம், எங்கன்னா ஒரு இடத்துல 15K 10K சேலரி கொடுக்குறாங்கன்னு போய் அங்கே செட் ஆகிறோம். ஸோ அப்பா சேலரி கிடச்சி வச்சுரா சாமி அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளே நம்ம டைம் ஊட்டி நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் படித்த சப்ஜெக்டை நம்ம ஒழுங்காக படிச்சிருக்கோமா அப்படின்றத அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எப்போ நடக்கும்னா டிஆர்பி எக்ஸாம் படித்தா நடக்காது. இது போல் சிஎஸ்ஆர் எக்ஸாம் ஒரு எக்ஸாமுக்கு நல்ல ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாம் அது மட்டும்தான். ஸோ சிஎஸ்ஐஆரை நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா சூப்பராக மேக்ஸ் பேசுவீங்க,
நானே உங்கள்கிட்ட மேக்ஸ் பேச பயப்படுவேன். ஓகே, ஸோ இப்போ சிஎஸ்ஆருக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டிஆர்பி லேட்டரல் அடுத்த டிஆர்பிக்கு நம்ம ரெடி ஆகுவோம். ஸோ நம்ம செட்டு வச்சுக்கிட்டு உள்ள போகக்கூடாது, புரியுதுங்களா? அது ஒரு குவாலிஃபிகேஷன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம சிஎஸ்ஆர் கேண்டிடேட்டாக உள்ளே போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிடுங்க. ஸோ செட்டு முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் எக்ஸாமை கிளியர் பண்ணுங்கள். அது வந்து உங்களை வந்து உங்களை இன்னமும் எங்கே கொண்டு வரும் சப்ஜெக்ட்குள்ளே. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு தரமான மேத்தமெட்டிஷனாக எல்லா ஏரியாவிலும் இருப்பீங்கன்றது என்னுடைய ஆசை. ஓகே, ஃபைன். இப்போ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஐடியல் வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஐடியல், நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஐடியல்ன்றது என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு சப்ரிங்காக இருக்கணும். அப்புறம் அந்த ஐடியல் கூட எலமெண்ட் எடுத்து என்னுடைய ரிங்கிலேருந்து ஒரு எலமெண்ட்டை மல்டிபிள் பண்ணும்போது அந்த லெஃப்ட் மல்டிஃபிகேஷனும் ரைட் மல்டிஃபிகேஷனும் அந்த என்டையர் ஐடியல் டொமைனுக்குள்ளே விழணும். ஸோ அதுதான் ஐடியலுக்கான ஒரு ஷார்ட் அண்ட் டெஃபினேஷன். ஓகே, ஃபைன். இப்போது இது ஐடியல்னு அவன் கொடுத்துட்டான், அப்போ ஐடியல்னு செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திஸ் ஐடியல் ஜென்ரேட் பை 2, 1 + x² இஸ் மேக்ஸிமல் இன் z of x அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் திஸ் ஐடியல் ஜென்ரேட் பை 2, 1 + x + x² வந்து மேக்ஸிமல் இன் z of x. அதே போல் 3, 1 + x² வந்து மேக்ஸிமல் இன் z of x. 3, 1 + x + x² வந்து மேக்ஸிமல் இன் z of x அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைன். இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது எப்படி செக் பண்ணுவோம், இதுக்கான ஷார்ட்கட் உங்கள்கிட்ட இருக்கா சார்? ஸோ தரமாக கொடுக்க போகிறேன், கவனிங்களா. இப்போது ஒரு சின்ன ஐடியாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு குட்டி ரிசல்ட்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை படிச்சிருப்பீங்க, இதை படிக்காமலாம் எடுத்துக்க மாட்டீங்க. அதெல்லாம் ப்ரூஃப் எழுதி நம்ம 10-15 மார்க் வாங்கிட்டு வந்திருப்போம், கரெக்டுங்களா? அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டுலாம் வந்துட்டுருப்போம். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ண போகிறன்றது தான் ஆக்சுவலாக நானும் ஆரம்பத்து ஸ்டேஜில் இதெல்லாம் படிக்கிறச்ச இது எங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு இருக்கும். ஸோ நிறையா அதை கலெக்ட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் ஒரு சில ஷார்ட்கட் நமக்கு கிடைக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் அசால்ட்டாக எடுத்து அப்படியே போயிட்டு இருக்க வேணாம். ஸோ அதை வந்து எப்படி இருக்குது, எப்படி இதில் அப்ளை பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்றதை பாருங்கள். ஓகே, ஃபைன். இப்போது எனக்கு வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைன் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஐடியலால் ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ ஃபீல்டு அப்படின்னு வச்சுக்கிங்க. எப்போ ஃபீல்டு ஆகும் அப்படின்னா f(x) இஸ் இர்ரெடியூசிபிளாக இருக்கும்போது. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாண்டா கரெக்டா அப்படின்னு தோணும்ல, இது வந்து இர்ரெடியூசிபிளாக இருக்கும். ஓகே, ஒன்ஸு இது ஃபீல்டாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், இர்ரெடியூசிபிள் கான்செப்ட் உள்ளே பூந்துட்டாவே இது ஃபீல்ட் ஆகிடும். ஒன்ஸு ஃபீல்டாக இருந்தால், ஸோ ஆர் mod m இஸ் அ ஃபீல்டாக இருந்தால் m இஸ் அ மேக்ஸிமல் அண்டு ப்ரைம் ஐடியலாக இருக்கும். ஸோ ரெண்டுமே இருக்கு. ஓகே, ஆர் mod f இஸ் எவ்ரி மேக்ஸிமல் இஸ் அ ப்ரைம் ஐடியல். எப்போனா அது ஃபீல்டாக இருக்க வச்சு தான். பட் இன்டெக்ரல் டொமைனில் அது ட்ரூ கிடையாது. பட் ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைனில் அது நடக்கும். ஸோ நான் சொல்கிறது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். ஆமாம், நான் படிச்சிருக்கேன், நீ சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ ஆர் mod m இஸ் அ ஃபீல்டாக இருந்தால் m இஸ் அ மேக்ஸிமல் ஐடியலாக இருக்கும். ஸோ நம்மளுடைய இங்கே கோல் என்ன தெரியுமா, இது வந்து உங்களுக்கு வந்து ஃபீல்டு ஸ்ட்ரக்சரை உருவாக்குற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. அப்போது இந்த பாலினாமியல் இர்ரெடியூசிபிளின் அந்த ஃபீல்டு எங்கே சார், இசட் ஃபீல்டு கிடையாது, எங்கே ஃபீல்டு, எங்கே போய் தேடுறது அப்படின்னு தோணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் நான் கொடுக்குறேன், அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, இப்போது இது நான் எரேஸ் பண்ணி இந்த ரிசல்ட் நோட் பண்ணிக்கிங்க, கையில் வச்சுக்கிங்க. ஸோ r of x mod ideal generated by f of x வந்து ஃபீல்டாக இருந்தால் this f of x should be irreducible over r. ஓகே, ஓவர் ஆர். சாரியே சொல்ல வந்துட்டேன். அடுத்து சப்போஸ் இஃப் r mod m is a ஃபீல்டாக இருந்தால் m is a maximal ideal, every maximal ideal is a prime ideal. மைண்ட் வச்சுக்கேன். பட் ப்ரைம் எல்லாம் மேக்ஸிமலானா சொல்ல முடியாது. எப்போ ப்ரைம் எல்லாம் மேக்ஸிமல் ஆகும்னா அது ஆர் mod f இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும். ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் தான் நடக்கும். ஓகே, ஸோ ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் நமக்கு என்ன தெரியும், ஃபீல்டுன்னு தெரியும். அப்போ அந்த ஃபீல்டு ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உள்ளே வந்துடும். ஸோ இன்டெக்ரல் டொமைனை பொறுத்தளவுக்கு இப்போ ஆர் mod m இஸ் இன்டெக்ரல் டொமைன் வந்து m இஸ் அ ப்ரைம் ஐடியல். ஸோ அது வந்து ஒரு ரிசல்ட். அது எப்போ ஃபீல்டாக கன்வெர்ட் ஆகுமோ அப்போல்லாம் அது மேக்ஸிமலாக மாறிடும். ஓகே, இதுதாங்க. ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கிங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் சொல்கிற கான்செப்டை ஜஸ்ட் அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. முடியல நோட் போட்டு எழுதுங்க. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எப்படி ஃபீல்டு ஸ்ட்ரக்சர்ஸாக மாற்றுறது, அதை மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த f of x வந்து இர்ரெடியூசிபிளாக ரெடியூசிபிளான்னு ஃபைன் பண்ணிட்டோம்னா ஸோ மேக்ஸிமம் ஐடியலை நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். ஓகே, ஃபைன். இப்போ இன்னும் ஒரு குட்டி நோட் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. இப்போது ஐடியல் ஜென்ரேட் பை z of x the quotient by ideal generated by p அப்படின்னா which is isomorphic to z p of xன்னு வரும். ஓகே, which is isomorphic to z p of x. இப்போ அதுவே z of x ideal generated by prime, இங்கே வந்து p வந்து prime into xன்னு இருந்துன்னு வச்சுக்கலாம், which is isomorphic to z. இது மட்டும் கிடையாது, ideal generated by p, ax plus b ஃபார்மேட்டில் இருந்தால் which
which is isomorphic to ZP. இதெல்லாம் நோட் பண்ணிக்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள். ஸோ ZP எப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு வரச்ச, ஸோ இது வந்து ஒரு ப்ரைமு, இது ஏதோ ஒரு எலமெண்ட்டு, ஸோ வச்சு நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க. இது வந்து ஐசோமார்பிக் ZPன்னு வரும். அப்போ இது உங்களுக்கு வந்து இது ஃபீல்டுன்றதால இது வந்து உங்களுக்கு ஆகிடும், மேக்ஸிமல்னு ஆகிடும். அப்போ இதுவும் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமல் இது ZP. ஏன்னா ZP வந்து எனி ப்ரைம் பீக்கு ZP வந்து நமக்கு ஃபீல்டு நமக்கு தெரியும். அப்படின்ற பட்சத்தில் இது ஆகிடும் உங்களுக்கு மேக்ஸிமல் ஆகிடும். ஸோ Zன்றது உங்களுக்கு ரிங் ஆஃப் இன்டிஜர். ஸோ அதை வந்து கோஷன் பண்ணுறீங்க இந்த ஐடியலில், இந்த இன்டிஜர் பாலினாமில், இந்த டொமைன் ஆஃப் இன்டிஜர் பாலினாமில் இந்த ஐடியலில் கோஷன் பண்ணிங்கன்னா விச் இஸ் ஐசோமார்பிக் ZPன்னு ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ZPன்னு கன்வெர்ட் பண்ணா இது ஃபீல்டு. இது ஃபீல்டுனா இது நான் இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமல் ஐடியலாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே ஃபைன். இப்போது இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுற, இதெல்லாம் அப்ளை பண்ண போறியா அப்படின்னு தோணும் இல்லைங்களா? இப்போ பண்ணுறேன். அடுத்து ஒரு பாலினாமில் வந்து டிகிரி 2 டிகிரி 3 பாலினாமிலாக இருந்தால் டைரெக்டாக ரெடியூசிபிளாக இர்ரெடியூசிபிளான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ஃபீல்டுக்குள்ளே, ஃபைனைட் ஃபீல்டுக்குள்ளே ரூட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணால் போதுமானது. ஓகே, இது ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. ஒரு பாலினாமில் இருக்குது, அது டிகிரி 2 டிகிரி 3 பாலினாமிலாக இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அது வந்து ரெடியூசிபிள் ஆர் இர்ரெடியூசிபிள் ஓவர் ZP அப்படின்னு ஃபைனைட் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு அது இர்ரெடியூசிபிளாக ரெடியூசிபிளான்னு செக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே அதுக்கு ஜீரோஸ் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Z2 வந்து நமக்கு ஃபீல்டு நமக்கு தெரியும் இல்லைங்களா? Z2 நமக்கு என்னது ஃபீல்டு, Z2 உள்ள எலமெண்ட் என்னது 0 1. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா Z2 ஓவர் எக்ஸுக்கு ஐடியல் ஜென்ரேட் பை x² + 1 பார்க்குறேன். இது வந்து மேக்ஸிமலாக இருக்குமான்னு செக் பண்ணுறேன். இது வந்து மேக்ஸிமலா அப்படின்னு செக் பண்ணுறேன். அப்போ முதல்ல இது ஃபீல்டாக கன்வெர்ட் ஆகிறது இது இர்ரெடியூசிபிளாக வந்தால் தான் நம்மளால் மேக்ஸிமலுக்கு போக முடியும் இல்லைங்களா? இது இர்ரெடியூசிபிளான்னு செக் பண்ணுங்கள். இது டிகிரி 2 பாலினாமில். ஸோ f(x) = x² + 1 ஓவர் Z2ல இது இர்ரெடியூசிபிளான்னு பார்க்குறோம். ஓவர் Z2ல இர்ரெடியூசிபிளாக இருந்தால் அதுக்கு டிகிரி 2 பாலினாமில் டேரெக்டாக ரூட் இருக்கான்னு செக் பண்ணால் போதும். ரூட் இல்லைனா இர்ரெடியூசிபிள், ரூட் இருந்தால் ரெடியூசிபிள். ஸோ f(0) போடுறீங்க, அப்போ 0² + 1 நமக்கு என்ன கிடைக்குது 1ன்னு கிடைக்கும். f(1) போடுறீங்க, 1² + 1ன்னா 2ன்னு வரும். இன்டிஜர் மாடல் 2 பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். அப்போ வந்து ரூட்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து நாட் இர்ரெடியூசிபிள். புரியுதா? இது இர்ரெடியூசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ அதே போல் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, உங்களுக்கு நான் டேட்டா கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் அடித்தோடனே நீ பின்னாடி ஆன்சர் பிடிச்சிட்டு இருப்பீங்க. ஓ இது தாண்டா இவன் சொல்ல வரான் அப்படின்னு இப்போ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட் ப்ராப்ளத்துக்கு ஒரு கான்செப்ட் முடிச்சிடலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், Z(x) ஓவர் ஐடியல் ஜென்ரேட் பை 2, 1 + x². ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் ஐசோமார்பிக் டு ZP(x) Z2. இந்த இடத்துல 2க்குன்னா இங்கே 2 போடுறீங்க. ஐடியல் ஜென்ரேட் பை 1 + x². நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு இது கோஷன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டொமைனால கோஷன் பண்ணுறீங்க. ஸோ Z(x) ஐடியல் ஜென்ரேட் பை 2, 1 + x² வந்து ஐசோமார்பிக் டு Z2(x) ஐடியல் ஜென்ரேட் பை 1 + x². இப்போ இது வந்து இர்ரெடியூசிபிளாக இருந்தால் இது வந்து ஃபீல்டு ஆகிடும். ஒன்ஸ் இது ஃபீல்டுனா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மேக்ஸிமல் ஆகிடும். கரெக்டாக? இதுக்கு இது ஐசோமார்பிக்காக இருக்குது. இது வந்து சம் அதர் ஐசோமார்பிக் டு ஃபீல்டாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த என்டையர் திங்ஸ் ஃபீல்டுன்னு கன்வெர்ட் ஆகிடலாம். அப்போ இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமல் ஆகிடும். புரிஞ்சுதா? இப்போ என்னன்னா இது வந்து இர்ரெடியூசிபிளா, இப்போ தான் பார்த்தோம் ரூட்ஸ் இருக்குது, அதனால ரெடியூசிபிள். அப்போ இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமலாக வராது. புரியுதா? அவ்வளோதாங்க ஷார்ட்கட்டு. இப்போ இது சொல்லுங்க பார்ப்போம், டப்புன்னு சொல்லுவீங்களே. ஸோ Z2(x) பார்க்குறீங்க. Z2ல ஜீரோஸ் என்னது 0 1 மட்டும்தான். இதில் ஜீரோஸ் வருமா பாருங்கள். 0 போட்டால் 1 தான் வரும். 1 போட்டால் 1 + 1 + 1ன்னு வரும். ஸோ வேல்யூ வந்து 3. மாடல் 2 பார்த்துட்டீங்க, வேல்யூ 1 தான் வரும். ஸோ அப்போது விச் இஸ் இர்ரெடியூசிபிள். ஸோ இன்ஸ் இட் இஸ் ஃபீல்ட், இன்ஸ் இட் இஸ் அ மேக்ஸிமல் ஐடியல். புரியுதா? அவ்வளோதான். சப்பல்ல சாதாரணமாக முடிக்கிறோம். அடுத்து இது பாருங்கள். இப்போ 3 ஓவர் Z3 பார்க்குறீங்க. ஓவர் Z3 இந்த பாலினாமியல் இர்ரெடியூசிபிளா? இது ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணதான் இது பிரித்து கொடுத்துருக்கான். அதனால் நீங்கள் அதை யோசிக்கவே கூடாது. அது ப்ரைமாக இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். அப்போ Z3ல இது இர்ரெடியூசிபிளான்னு பார்க்கணும். Z3ல எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? 0 1 2. ஓகே, இப்போ இதுக்கு பாலினாமியல் f(x) 1 + x². எது ரூட்ஸாக வரும்னு செக் பண்ணணும். கண்டிப்பாக 0 ரூட்ஸ் கிடையாது, 1 ரூட்ஸ் கிடையாது, 2 ரூட்ஸ் வருதான்னு பார்க்கணும். அப்போ f(2) போட்டு பாருங்கள். ஏன்னா இது டிகிரி 2 பாலினாமியல், அதான் டேரெக்டாக ரூட்ஸ் செக் பண்ணலாம். அப்போது உங்களுக்கு 1 + 2² 4 5 வருது. மாடலோ 3 பார்க்குறீங்க, அகைன் 5 தான். மாடலோ 3 பார்த்தா 2 வந்துடும். கரெக்டாக? அப்போ 0 ஆகலை, அப்போ இர்ரெடியூசிபிள். அப்போது ஆப்ஷன் 3 கரெக்ட். இப்போ ஆப்ஷன் 4 வருமா அப்படின்னு பார்க்கணும். ஆப்ஷன் 4 என்ன? ஆப்ஷன் 4 சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்களே சொல்லிடுங்க. அது போடணுமா? தேவை கிடையாது. ஆப்ஷன் 4 சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். f(x) வந்து 1 + x + x². ஸோ கிளியர்லி 1 is a root of this polynomial. ஸோ இன்ஸ் இட் இஸ் irreducible. ஸோ there is which is not a maximum ideal. கரெக்டாக? ஸோ இது மாடலோ 3 பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். அப்போ இருக்கு. அப்போ எது தாங்க ஐடியல் மேக்ஸிமலாக இருக்குது அப்படின்னா ஐடியல் ஜென்ரேட் பை 2, 1 + x + x², ஐடியல் ஜென்ரேட் பை 3, 1 + x² உங்களுக்கு ஒரு மேக்ஸிமல் ஐடியலாக இருக்குது. இதை வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைம்ஸை ரீப்ளேஸ் பண்ணி அந்த டொமைனில் எதெல்லாம் மேக்ஸிமல் வரும்ன்றதை ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.
ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இமிடியேட்டாக என்னுடைய காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ காலேஜ் டிஆர்பியோட டெஸ்ட் பேட்ச் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸில் டெஸ்ட் நடக்கும். ஒரு நாள் டெஸ்ட் எடுக்கணும், அடுத்த நாள் டெஸ்ட் இருக்காது. அதுக்கு அடுத்த நாள் அடிச்சுக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ எம்சிக்யூ புக்லெட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இமிடியேட்டாக அந்த புக்லெட்டை வாங்கிக்கங்க, ரிசீவ் பண்ணி படிங்க, நிறைய கண்டென்ட்டை கற்றுப்பீங்க. அந்த எம்சிக்யூஸ் ரிசீவ் பண்ணும்போது உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சுன்ற ஃபீல் கண்டிப்பாக வரும். நான் சாதாரணமாக சொல்லலை, அதை ரிசீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். அதாவது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், ரொம்ப முக்கியம். அந்த புத்தகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படித்தா மட்டும்தான் உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். சும்மா மக படிச்சுட்டு போகிறேன் சார்னா கண்டிப்பாக முடியாது. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.